கருணாநிதி குடும்பத்துல பிரச்சனை வெடிக்குது. ஸ்டாலின் சொல்லிட்டான் திட்டவட்டமா, குஷ்புவை நான் சித்தின்னு கூப்பிடவே முடியாது. கருணாநிதி 15 நாள் அறிவாலயத்துக்கே வரலாம். வரலாற்று இப்படி அறிவாலயத்துக்கு வராமலே இருந்தது. வேதனையில இருக்கான். பறந்து போனாளே, பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, என்னை மறந்து போனாளேன்னு ஸ்லோக கீதம் பாடிட்டு, அவள் வருவாளா, அவள் வருவாளா, உடைந்து போன இதயத்தை ஒட்ட வைக்க அவள் மீண்டு வருவாளா. சுந்தரசி சொல்லிட்டான், நானே கூட்டிட்டு வரேன்ட்டான். அவன் பெரிய தியாகி. நான் சித்தின்னு கூப்பிடவே முடியாது. அப்பாவுக்கு அவங்க மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்குங்கிறாங்க. இப்படியாரா அவட கட்சி கெட்டு குட்டிட்டு வராவும். அண்ணா சொன்னாரு, அண்ணாவின் தம்பிமார்கள் நெய்வேலியில் இருந்தா உங்களுக்கு ஞாபகப்படுது. அண்ணா சொன்னாரு, தம்பி வாழை இருந்த மன்னவர்கள் வளைக்கை விரலியரின் தாழி ஏந்தியதற்கு வரலாறு உண்டு தம்பின்னாரு அண்ணா. அண்ணா கல்லறை குயிலாகி போன அண்ணா, காவியமாகி போன அண்ணா, வாழைந்து மன்னவர்கள் வளைக்கை விரலியரின் தாழி ஏந்தியதற்கு வரலாறு உண்டு தம்பின்னு சொன்னி. உன் தம்பி ஒரு வளைக்கை விரலியரின் தாழேந்தி கிடக்கிறான். தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. நிலைமை உச்சக்கட்டம். அவ படிக்கிறது மாதிரி இல்லை. பேட்டி கொடுக்கப்படாதுங்கிறான். அவ இந்தியா டுடேக்கு கொடுக்கிறான். இந்தியா டுடேக்கு கொடுக்கிறா. திமுக ஸ்டாலினுக்கு இது தெரியாது. ஏன்னா அவன் தினத்தந்தியே படிக்காதவன். இந்தியா டுடேக்கு பேட்டி, குமுதத்துக்கு பேட்டி, பேட்டி வந்து கொண்டிருக்கிறது. நான் துணிச்சல் உள்ளவள், நான் போராடுவேன், நான் டெல்லி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போற வேண்டுமா. ஆமா, எதுக்கு போனா அவ சொல்றா. தமிழ்நாட்டில் மேடையில என்ன சொல்றா? திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னால் ஒரு பெண் உறவு வைத்துக் கொள்ளலாங்கிறா. கல்யாணத்திற்கு காத்திருக்கிற ஒரு பெண்ணை மடியில் சுமந்து கொண்டிருக்கிற தந்தை நான். வயதுக்கு இந்த பிள்ளைகளை வீட்டில் வைத்திருக்கிற பெற்றோர்கள் நீங்கள். காலாகாலத்திற்கு ஒரு கல்யாணத்தை முடித்து ஒரு மாப்பிள்ளையின் கையில் அவளை பிடித்து கொடுத்து அந்த கடமை முடிகிறவரை மடியில் நெருப்பு கட்டிட்டு இருப்பது மாதிரி துடிக்கிறவர்கள் நாம். அவ சொல்றா, கல்யாணம் ஆவதற்கு முன்னால் ஒரு பெண் உறவு வைத்துக் கொள்ளதான் இப்ப சொல்றா. சண்டாடி, இத கல்யாணம் ஆவதுக்கு முன்னாடி சொன்னியா? இப்ப சொல்றா. என்ன நாடுது, என்ன அக்கறம். அவ திமுக போய் சேர்றா. அவள்கிட்ட கேட்கறாங்க, நீங்க ஏன் திமுக போனீங்கன்னு. என் கொள்கையும் அவர்கள் கொள்கை ஒண்ணுதான்.